இன்றைய நாள் பொதுவாக தமிழ், முஸ்லிம், மலையக சமூகங்களை சார்ந்த தமிழ் பேசும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 6 கட்சிகள் நாங்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். பொதுவான விஷயங்கள் சம்பந்தமாக, குறிப்பாக நமது நாட்டுடைய நலன் சார்ந்த விஷயங்கள், அதே போல நமது சமூகங்கள் சார்ந்த விஷயங்கள், கடந்த காலங்களிலே நாட்டிலே பல விஷயங்கள், அனர்த்தங்கள், துன்பங்கள் எல்லாம் வந்த பொழுதெல்லாம் ஆளுக்கு ஒரு திசையில் இருந்து நல்ல விடயங்களுக்காக நாங்கள் குரல் கொடுத்தவர்கள். என்றாலும் நீண்ட கால பேச்சுவார்த்தையின் அடிப்படையிலே இந்த 6 கட்சிகளும் ஒன்று சேர்ந்து தமிழ் பேசுகின்ற சமூகம் சார்ந்த கட்சிகளான நாம் எதிர்காலத்திலே நமது சமூகம் நாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மக்களையும் திருப்திப்படுத்துகின்ற அடிப்படையிலே பல விடயங்களை முன்வைத்து ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். எல்லா விடயங்களையும் நான் இங்கு சொல்ல விரும்பவில்லை, ஏனென்றால் அடுத்த தலைவர்களும் ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் பேசுகின்ற சமூகம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளில் முக்கியமான ஒரு பிரச்சனை தான் காணி பிரச்சனை. அது மலையக மக்களாக இருக்கலாம், தமிழ் மக்களாக இருக்கலாம், முஸ்லிம் மக்களாக இருக்கலாம். எனவே இந்த விஷயத்திலே எங்களுக்கிடையிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த விடயங்களுடைய எதிர்கால தேவையை கருத்தில் கொண்டு ஒன்றுபட்டு இந்த விடயத்துக்காக குரல் கொடுப்பதற்கு நாங்கள் ஒன்றுபட்டிருக்கிறோம். அதே போல மற்ற விஷயங்களை அடுத்த தலைவர்கள் இங்கு சொல்வார்கள். இந்த ஒற்றுமையானது இது யாருக்கும் எதிரானதல்ல. இது நாங்கள் முதலிலே இந்த நாட்டுடைய நலன் சார்ந்த விஷயங்களிலே ஒருமித்த குரலை கொடுப்போம். அதே போல பொதுவாக இந்த நாட்டிலே அதாவது எந்த விடயங்களை சமூகங்களுக்கு, மக்களுக்கு எதிராக இடம்பெறுகின்றதோ அதற்கு எதிராக நாங்கள் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்போம். அதுபோல ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக மற்ற தலைவர்கள் இங்கு ஒவ்வொருத்தராக தங்களுடைய கருத்துக்களை சொல்வார். தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.